ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யறான். பாவம் செஞ்ச உடனே அவனோட மனசு உறுத்தும் தானே. இப்ப போய் அவன் அழகா உது செஞ்சு 2 ரக்காத் தொழுதால் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். 2 ரக்காத் அந்த எண்ணத்துல பாவம் செஞ்ச உடனே ஒரு மனிதன் போய்த்து அழகா உழு செஞ்சு 2 ரக்காத் தொழுகிறான். இப்ப அந்த 2 ரக்காத் தொழுதால் அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில அறிஞர்கள் தௌபா உடைய தொழுகை என்று சொல்வார்கள். இதுக்கு பேர் அப்படி சொல்ல சலாத்து தௌபா அது நேரடியாக இல்லைன்றாலும் ஒரு மனிதன் தௌபா என்று ஒரு இந்த 2 ரக்காத்த தௌபாவுக்காக பாவ மன்னிப்புக்காக தொழுதால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸ் திர்மிதியில 406வது செய்தியாக வருகிறது. அஹ்மதுல முஸ்னத் அஹ்மதுல வருது, இப்னு மாஜாவுல வருது, அபூதாவுதுல வருது. அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் ஜாமில இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இமாம் நஸாயியும் சுனல் குப்ராவுல எழுதுறாங்க. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ், தொழுது போட்டும் கேட்கலாம். அப்ப இப்படி ஒரு மனிதன் கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செஞ்ச உடனே ரப்ப நினைக்கிறான். எனவே இந்த ஹதீஸ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டதாக சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு போட்டுதான் இந்த ஹதீஸ் அறிவிச்சு போட்டுதான் இந்த வசனத்தை சொல்றாங்க. சூரா ஆல இம்ரான்ல வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் பாவத்தையோ மானக்கேடான செயலையோ தங்களுக்கு தான் அநியாயம் செய்தாலோ அவர்கள் உடனே அல்லாஹ்வை ஞாபகம் செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு இஸ்திக்பார் செய்து கொள்வார்கள் என்று இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப என்ன, உடனே பாவம் செஞ்சோன்னு அல்லாஹ்வோட எண்ணம் வந்து 2 ரக்காத் தொழுது அவர் அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது 2 ரக்காத் தொழுது அந்த எண்ணத்தோட அல்லாஹ்வோட 2 ரக்காத் தொழுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தௌபா